ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லைட் பிங்க் கலர் பேங்கிளில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ரெட் கலர் ஐ ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். கம் அப்ளை பண்ணி இது மாதிரி ஆப்போசிட்டாக 4 ஐ ஷேப் ஸ்டோனை வைக்கிறேன் ரெட் கலரில். அடுத்து கொஞ்சம் கேப்பு விட்டு க்ரீன் கலர் ஸ்டோனு அதே மாதிரி வைக்கணும். ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வரும் 4 சைடு இந்த மாதிரி வச்சா. இதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு வைக்கணும். ஒரே டிசைனாக அந்த ஃபுல்லாக பேங்கிள் ஃபுல்லாகவே இப்போ ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. இப்போ அதுக்கு மேலே இடையில கம் அப்ளை பண்ணுறேன். லைட் பிங்க் கலர் ஐ ஷேப் ஸ்டோன் தான் வைக்கிறேன். அதில் அந்த கேப்லலாம் இது மாதிரி 4 ஸ்டோன் வைக்கணும். இது மாதிரி சென்டரில் கம் அப்ளை பண்ணி ஜர்கான் ஸ்டோன் வைக்கிறேன். அதே மாதிரி அடுத்ததுலேயும் பிங்க்கு தான். அடியில் இருக்கிறதுக்கு தான் ரெட்டு க்ரீனு, மேலே இருக்கிறது எல்லாத்துக்குமே பிங்க்கு தான். ஏன்னா பிங்க் கலர் பேங்கிள் கொஞ்சம் அப்போ தான் நல்லா தெரியுன்றதுனால. இதே மாதிரி வச்சுட்டு அது மேலேயும் நம்ம ஜர்கான் ஸ்டோன் வச்சுட்டு வரணும் சென்டரில். வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நம்ம பேங்கிள் ஃபுல்லாகவுமே வச்சுட்டு வரணும். இப்போ நான் 2 பேங்கிளையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது 6 கட் பேங்கிள் எடுத்திருக்கேன். அதில் கம் அப்ளை பண்ணி அதில் ஜர்கான் ஸ்டோன் தான் வைக்க போகிறேன். அதுக்கு அடியில் வைக்கிற ஃப்ரேம் சர்க்கிளாக இருக்கும், அது வைக்கிறேன். கோல்டு கலரு 3 சேர்ந்தா போல் இருக்கிற மாதிரி. அது மேலே 3த்துலேயும் ஜர்கான் ஸ்டோன் வைக்கிறேன். அடுத்து கொஞ்சம் கேப்பு விட்டு அதே மாதிரி இப்போ இதை மாதிரி நான் 4 பேங்கிள் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம இப்படியே போடுறதாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் வெறும் நூல் மட்டும் ரேப் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன் ஒரு 4 பேங்கிள். அதை இதை மாதிரி செட்டாக பேர் பண்ணுறதுக்கு. எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பேங்கிள் ஐடியா உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.